வெல்கம் டு யூசன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்னைக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் டேப் வாட்டர். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் டேப் வாட்டர் எதுக்காக பார்த்தோம்னா, யூஸ்வலாகவே நம்ம டேப் வாட்டர்ஸ் எல்லாமே ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே மெயினாக ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேப் வாட்டர்ஸை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணாமல் போகும்போது அந்த தண்ணியோட வேஸ்டேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அது போக டேப் வாட்டர்ஸை இப்போ எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஆஃபீஸ் ஒர்க்கிங் பிளேஸ் இந்த மாதிரி ஒர்க்கிங் பிளேஸ்லாம் என்ன ஆகும்னா எல்லாருமே அந்த டேப் தருவாங்க. மேபி ஹைஜீன் ப்ராப்ளமாக இப்போ பேர் எப்படி தொடுறாங்க அப்படிங்கும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் பரவதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் பரவாமல் இருக்கிறதுக்கும் வாட்டர் வேஸ்டேஜை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாம், தென் இதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ தண்ணி நமக்கு எப்போ கை கழுவ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நம்ம டேப் ஆன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு இப்போ கையை கொண்டு போய் நான் இந்த இடத்துல உங்களுக்கு வைக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அப்போ மட்டும் தான் தண்ணி வந்து ஆன் ஆகும். ஸோ மற்ற நேரத்தில் எனக்கு தண்ணி ஆன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் எனக்கு கையை நான் எப்போ நீட்டுறேனோ அப்போ மட்டும் எனக்கு வாட்டர் டேப் ஆன் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இதில் வச்சுருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாகும். நான் கை கழுவ போகிற நேரத்தில் மட்டும் அதை ஆன் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் அதுவாக ஆஃப் ஆகிக்கிடும். ஸோ நம்ம இங்கே வந்து ஹியூமன் எரர்ஸ் தடுக்கிறோம். ஸோ எப்படின்னா, நம்ம வந்து ஆஃப் பண்ண மறந்துட்டு போயிடுவோம். இந்த விஷயத்தெல்லாம் அதில் தவிர்க்க முடியுது. ஹைஜீன் ப்ராப்ளம் நம்ம டேப்பை ஒருத்தர் தொட்டதுக்கப்புறம் இன்னொருத்தர் தொடரணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹைஜீன்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது. ஈஸி டு யூஸாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 12 volts அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பவர் சப்ளை போர்ட். தென் இது ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். தென் இங்கே ஒரு ரிலே போர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே ஒரு 9 volt பேட்டரி யூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 12 volts அடாப்டர் எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு வீட்டுக்கு வர 220 volts 12 volt DC கரண்டாக நம்ம மாற்றி நமக்கு பவர் சப்ளை இங்கே கொடுக்குது. ஸோ பவர் சப்ளை 12 volt எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை போர்டுக்கு வரும். இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர 12 volt 5 volt கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ 5 volt கன்வெர்ட் பண்ணி எதுக்காக 5 voltனா, இங்கே இருக்க சென்சார்ஸ் அப்புறம் ESP32 ஒர்க் ஆகுறது எல்லாமே நமக்கு 5 volt தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்காக இது 5 volt கன்வெர்ட் பண்ணி தருது. தென் ESP32 இதுதான். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இங்கே பிரெயினாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஹேண்ட்ஸை நீட்டிட்டாங்க தண்ணியை பம்ப் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மற்றதுக்கு கமாண்ட் கொடுக்குறது. ஸோ இதுதான் பிரெயினாக ஆக்ட் ஆகி மற்ற விஷயத்தெல்லாம் செய்யுது நமக்கு. தென் இது ரிலே போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது ரிலேங்கிறது என்ன, ஆட்டோமேட்டிக் சுவிட்சுங்கிறது நம்ம ஆன் ஆஃப் இது. ஸோ ஆன் ஆஃப் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுப்போம். ஸோ இங்கே இருக்க எதுக்காக 9 volt பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பம்பை ஆன் பண்ணுறதுக்காக. ஸோ தென் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சார்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த சென்சார் மூலமாக நமக்கு வந்து ஹேண்ட்ஸை நீட்டிட்டாங்க அப்படிங்கிற டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து வாட்டரை சென்ஸ் பண்ணி கொடுத்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இதுதான் சிக்னல்ஸை கொடுக்குது நமக்கு. இதுக்குள்ள தான் பம்ப் இருக்கும். ஸோ பம்பு இந்த சென்சார் இதில் டேரெக்டாகவே இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுலேருந்து தான் நம்ம சென்சார் டிடெக்ட் ஆகி சொல்லிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இங்கே டேப் வாட்டர் மூலமாக தண்ணி வருது. ஸோ இப்படி தான் இது எல்லாம் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.